ஆளால கண்டா ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்ப வணக்கமுங்க, என்ன ஆடாமாட்டி வச்ச வணக்கமுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் மக்களே, நான் தான் ஒரு சூப்பர் சிங்கர் முத்துச்சிற்பி. நம்ம தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் நடத்தும் தமிழர் திருவிழா 2025 ஆகஸ்ட் 29, 30, 31 தேதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த கோடை தமிழர் திருவிழாவிலே நானும் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை பாடி மகிழ்விக்க இருக்கின்றேன். அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம். முதன்முறையாக பிரான்ஸ் வர்றேன், உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பத்தோடு வந்துடுங்க. நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் பாரிஸ் தமிழர் வர்த்தக மையம் என்கின்ற லா ஷப்பல் பகுதியிலே 3 நாட்கள் விழா நடைபெறப் போகின்றது. தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் 2வது ஆண்டாக இந்த தமிழர் திருவிழாவை முன்னெடுக்கின்றார்கள். உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் உதிர் தந்தையான பின் தாயுமான திருநகரன், அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன், எங்கள் ஆணை முகம் கொண்ட ஆதிநாதனாம் இறைவன். அந்த உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. மயிலை இந்திரன் அவர்கள் எங்கள் பாடகர், தாயக தமிழக கலைஞர்கள் கலந்து கொள்கின்ற மிக அற்புதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த தமிழர் திருவிழாவில் நீங்கள் இந்த 3 நாட்களும் கண்டுகளிக்க போகிறீர்கள். அந்த நிகழ்ச்சிகள் தொடர்பாக தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் தலைவர் ரா ஸ்ரீதரன் அவர்கள். லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மையத்தில் நாங்கள் தமிழர் திருவிழா 2025 மிகவும் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். இதிலே நிறைய கலை விழாக்களுடன் நாங்கள் இந்த திருவிழாவை ஆரம்பிக்கின்றோம். அது மாத்திரமன்றி இந்த 3 நாட்களும் எங்கள் வர்த்தக மையத்தை மேம்படுத்துவதுடன் வர்த்தகர்களின் நலன் கருதி இந்த 3 நாட்களும் பெரும் திருவிழாவாக கொண்டாட இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, 3 நாட்களும் எங்கள் வர்த்தகர்கள் தங்கள் வர்த்தகத்தை பெருக்கும் நோக்குடன் அவர்களின் கடைகளின் முன்னால் வியாபாரத்தை செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இது 3 நாளும் இந்த வியாபாரத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி மேற்கொள்ளலாம். மேரியுடன் அனுமதி பெற்று இந்த நிகழ்வினை நாங்கள் இதை கொண்டாட இருக்கின்றோம். எனவே அனைத்து வர்த்தகர்களின் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்வினை நாங்கள் செய்கின்றோம். தமிழர் திருவிழா 3 நாட்கள் நடைபெறப் போகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் இதற்காக பாரிஸ் 10 நகர சபை என்னென்ன விடயங்களை எல்லாம் கூறியிருக்கின்றார்கள் என்பதை தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் செயலாளர் முரளி அவர்கள் இப்பொழுது இங்கே எடுத்துக் கூறுகிறார். நாங்கள் இது 2வது தடவையாக செய்கிறோம். போன முறையை விட இந்த முறை கடந்த முறை ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன விடயங்கள் தவறுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து இந்த முறை லா ஷப்பலை சுற்றியுள்ள தெருவில் உள்ள அனைத்து கடைகளும் வெளியில் அவை இந்த கடைக்கு முன்னுக்கு ப்ரொமோஷன்கள் பொருட்களை வச்சு விற்பனை செய்கிற மாதிரி அனுமதி பெறப்பட்டுள்ளது. கலை நிகழ்வுக்கான அனுமதியும் யோங்கெஸ்கியில் 1 மணி தொடக்கம் இரவு 9:30 இல்லை 10 மணி வரை பெறப்பட்டுள்ளது. சில வர்த்தகர்கள் சொன்னதுக்கு அமைய இந்த வெளி வர்த்தகர்கள் போடாததுக்கும் ஒரு பட்ஜ் சிஸ்டத்தை நாங்கள் தமிழர் வர்த்தக சங்கம் அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது எல்லா கடைகளுக்கும் லா ஷப்பலில் உள்ள அனைத்து வர்த்தக நிறுவனங்களுக்கும் ஒரு பட்ஜ் ஒன்றை தமிழர் வர்த்தக சங்கம் கொடுக்க போகிறோம். அப்போக்கெல்லாம் அந்த வர்த்தக சங்கம் அதை ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமோ இல்லை யாரையாவது வச்சு நாங்கள் அதை பரிசோதிக்கும் போது அதை வச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வியாபார நிறுவனம் அவையுடைய அனுமதியோடு தான் அதை முன்னுக்கு கடை விதிக்கப்பட்டுள்ளதுன்றதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். நல்லது. முரளி அவர்கள் நகர சபை என்ன கூறியிருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்சினுடைய பொருளாளர் அவர்கள் இந்த தமிழர் திருவிழாவினுடைய முக்கியத்துவம், இந்த தமிழர் திருவிழாவில் பிரான்ஸ் நாட்டில் குறிப்பாக பாரிஸ் நகரத்திலும் பாரிஸை சுற்றி வாழுகின்ற மக்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? அவ்வாறு கலந்து கொள்வதன் நிமித்தம் அவர்கள் இந்த உலகுக்கு என்ன சொல்ல போகின்றார்கள்? பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கம் இந்த தடவை 2வது தடவையாக
தமிழர் திருவிழாவை மிகவும் கோலாகலமாக நடத்த திட்டமிட்டுள்ளது. இயல், இசை, நாடகம் மூன்றுக்கும் பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாரம்பரிய நடனங்கள், மயிலாட்டம், ஒயிலாட்டம் அனைத்தும் நடைபெற உள்ளது. அனைத்து மக்களும் வர வேண்டும். பாரிஸில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, பிரான்சில் உள்ள மக்களும் இல்லை, அயலை அண்டியுள்ள அத்தனை நாட்டில் உள்ள தமிழ் மக்களும் தமிழர் திருவிழாவுக்கு முக்கியம் கொடுத்து வந்து இதில் என்ன நடக்குது என்பதை நிறைய நாங்கள் இதில் சொல்லவில்லை. வந்து நேரில் பாருங்கள். இந்த ஏரியாவில், இந்த இடத்துல எப்படி தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள், சிறைந்து வாழ்கிறார்கள், எப்படி வியாபார மையங்கள் இயங்குகிறது, அனைத்தையும் வந்து பாருங்கள். அதே போல் எமது கலாச்சாரத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் அதை கடத்தி செல்வதற்கு தான் இந்த முழு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். அனைவரும் வாருங்கள், வந்து பாருங்கள். நிறைய 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 உள்ளது. அனைவரும் வாருங்கள். இந்த நிகழ்ச்சி என்பது தமிழ் மக்களுக்கானது. ஈழத்தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, தமிழர்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். மலேசியா வாழ் தமிழர்கள் அவர்களும் இந்த பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள். எல்லா தமிழர்களும் ஒன்றிணையக்கூடிய ஒரு விழாவாக இந்த தமிழர் திருவிழா அமைந்திருக்கின்றது. நிர்வாக உறுப்பினர் பரமேஸ்வரன் அவர்கள் இந்த விழா தொடர்பாக இப்பொழுது கூறுகிறார்கள். இந்த வருடமானது 2வது தடவையாக நாங்கள் இந்த 3 நாள் எடுத்து தமிழர் திருவிழாவாக செய்கிறோம். அந்த வகையில் கடந்த ஆண்டு 1வது நிகழ்வுண்டபடியால் நாங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை, இலக்குகளை அடைய முடியாவிட்டாலும் இந்த வருடம் 2வது தடவை என்றபடியால் மக்களுக்கு தெரியும். அதாவது இந்த 3 நாட்களும் வந்து ஒரு கோலாகலமாக இங்கே வியாபாரங்கள் நடைபெறும் என்ற விடயம் வந்து அனைத்து உறவுகளுக்கும் தெரியும். அதனால் நாங்கள் இந்த தடவை கூட எதிர்பார்க்கிறோம். கூட உறவுகளை இந்த இடத்துல வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது. நிச்சயமாக கூட உறவுகள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. அதே நேரம் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் பாரிஸில் நிறைய கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லா கலைஞர்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம். அவர்களையும் உள்வாங்கி இந்த மேட நிகழ்வுகள் 3 நாளும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். முதல் நாள் ஆரம்ப நிகழ்வில் தமிழர் பாரம்பரிய கலை வடிவங்களான கூத்துக்கள், கோலாட்டம், குதிரையாட்டம் உட்பட மகிழ் பறை இசை முழங்க பல நிகழ்வுகளை ஆரம்ப நிகழ்வாக நாங்கள் இந்த வீதிகளில் வலம் வந்து அந்த தமிழர் வர்த்தக மையத்திற்கு வர இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வில் அனைத்து கலைஞர்களும் கட்டாயம் இந்த நிகழ்வில் உள்வாங்க வேண்டும். அதேநேரம் வர்த்தக பெருமக்களுடைய பூரண ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் முன்னெடுத்திருக்கின்ற இந்த தமிழர் திருவிழா என்பது பாரிஸ் வாழ் கலைஞர்களை பொறுத்தவரையில் எந்த வகையில் உற்சாகம் அளிக்கின்றது என்பதை இந்திரன் நீங்கள் கூறுங்கள். நன்றி ராஜனன் அவர்களே. அன்புக்குரியவர்களே, எப்பொழுது இந்த 3 நாட்களும் பெறப்போகிறது. நாட்டுக்கூத்துக்காரர், கலைஞர்கள், பாடகர்கள், கவிஞர்கள் என்று எனக்கே ஒரே அரியண்டமாக கிடக்கு தொலைபேசி. ஏனென்றால் தாங்கள் இந்த இடத்திலே ஏராளமான மக்கள் வருகின்ற இடத்திலே தங்களுடைய கலை வடிவங்களை காட்ட வேண்டும், தங்களுடைய திறமைகளை வழிகாட்ட வேண்டும் என்று பலரும் இப்போவே தங்களுடைய போட்டி போட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் சென்ற முறை நடந்த அந்த கூத்து ஒரு சில மணித்துணிகள் தான் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த முறை அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுப்பதாக வர்த்தக சங்கம் பெருமையோடு சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களும் சந்தோஷத்தோடு இருக்கின்றார்கள். இந்த அழிந்து போகக்கூடிய அல்லது போனால் கொஞ்சம் குறைந்து போகக்கூடிய இந்த கலைகளை நாங்கள் இப்படியான இடங்களிலே தாங்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் வர்த்தக சங்கத்துக்கு என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டும். காத்தவராயன் கூத்து இனி வரும் காலங்களில் அரிச்சந்திர மேனகண்டமும் சில மணித்துளிகள் அதில் போடுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். ஏனென்றால் அது போடுவதென்றால் ராஜனண்ணா தெரியும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அது யாரும் தூக்கி சுமக்கவில்லை. அது நான் மெதுவாக தூக்கி இருக்கிறேன். அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். மற்றது மகிழ் பறை இந்த முறை ஒரு 15-20 பேர் பொம்பளை பிள்ளைகளும் வருகிறார்கள், கலந்து கொள்கிறார்கள். ஒரு பின்னி பிணைந்து இந்த நிகழ்வானது ஒரு பெரிய அளவிலே வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. குதிரையாட்டம், கோலாட்டம் என்று பலதரப்பட்ட விடயங்களோடு அந்த நிகழ்விடம் பெறும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு அறிய தருகின்றனர். அதாவது இந்திரன் அவர்கள் பக்தி பாடல் மட்டும்தான் பாடுவார் என்று மக்கள் நினைத்துவிடக்கூடாது. திரை இசை பாடல்களையும் அவர் தனக்கே உரிய விதத்தில் பாடுவார். அதில் இருந்து 2 வரி. நிச்சயம். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும். இசை
உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். அது மட்டுமல்ல, நகைச்சுவை கலந்த பாடல்கள் வேண்டாம், மக்களுக்கானவர்கள் நாங்கள். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பங்களும் இருக்கிறது. நாங்கள் கலைஞர்களும் வர்த்தகர்களோடு நாங்கள் விலக்கரமாக நிற்கின்றோம். ஏனென்றால் தனியாக அந்த நேரத்துக்கு வார ஆள் அல்ல நான். எனவே கலைஞர்களுக்கு ஒரு அறிவித்தல் விடுகின்றேன். நீங்களும் ஒரு தொண்டர்களாக மாறி இந்த ரோட்டுகளிலே சோதனை செய்கின்ற பொழுதெல்லாம் ஒரு சிலர் மட்டும்தான் நாங்கள் நின்றிருந்தோம். எல்லோரும் சேருகின்ற பொழுது வேலை இலகுவாக இருக்கும் என்ற விவரத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் தலைவர் அவர்களே, நீங்கள் இந்த தமிழர் திருவிழாவில் கலைஞர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பரிஸ் கலைஞர்களை பற்றி நாங்கள் ஓரளவுக்கு அறிந்திருக்கின்றோம். தாயக கலைஞர்களை தவிர தமிழக கலைஞர்களும் வருகை தருவதாக அறிகின்றோம். அது பற்றிய விவரங்களை நீங்கள் எடுத்துக் கூறுவீர்களா? அதாவது நாங்கள் ஒரு நிகழ்வு செய்வதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு கலை நிகழ்வு இல்லாமல் ஒரு நிகழ்வு செய்தால் அது மக்களிடம் சென்றடையாது. அந்த வகையில் தான் சூப்பர் சிங்கரில் இருந்து முத்து ஜிப்பியையும் சியாமலா அவர்களையும் நாங்கள் வர்த்தக பெருமக்களோட ஆதரவோடு தான் நாங்கள் நிறைய பேர் ஒத்துழைப்பு தந்திருக்கிறோம். உண்மையாக அவர்களுக்கு நான் முதல்ல அனைத்து வர்த்தகர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் இப்போ லாட்சபுளை பொறுத்தளவில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏனென்று சொன்னால் வியாபாரம் உண்மையில் நல்லாக பன்மடங்கு குறுகி போயிட்டுது. இப்போ அதால் அந்த நிகழ்விலையும் நாங்கள் இவ்வளவு செய்ய வேணும் என்று சொல்கிறதுக்காண்டி அவ்வளோ வர்த்தகர்களும் ஒத்துழைப்புதாரர்கள். ஒரு சில வர்த்தகர்கள் இதை ஏன் செய்வான், என்னத்துக்காக செய்வான் என்று பின்புறம் இருந்து கதைக்கிறார்கள். யாருமே முன் வந்து கதைப்பதில்லை. பின்னுக்கு இருந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மணி சென்றவுடன் 2-3 பேர் சேர்ந்து அதை கதைப்பார்கள். அது ஏன் அது எங்களிடம் எந்த விஷயத்தையும் நேரடியாக கதைக்கலாம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். அதாவது இதனை நீங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுதுமே ஒரு ஆட்சியில் எதிர்க்கட்சி இருந்தால்தான் ஆட்சி சிறப்பாக நடைபெறும். ஏன் எதிர்க்கட்சியை உருவாக்குகிறார்கள்? இந்த ஆட்சியாளர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக. அதுபோல வர்த்தகர் சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு 3-4 கூடி இருந்து தீர்மானித்து அவர்கள் திட்டங்களை வகுத்து உங்களுக்கு சொல்கின்ற பொழுது நீங்களும் உற்சாகம் அடைகின்றீர்கள். நீங்கள் மேலும் மேலும், அதாவது எனக்கு தெரிந்த வகையில் இந்த வர்த்தகர் சங்கம் என்பது கடந்த ஆண்டோடு முடிந்து விட்டது என்றே பேசினார்கள். இல்லை, அது நிற்கும், நிலை பெறும், அது சாதனைகள் புரியும் என்பதை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே இந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார். அதாவது கலைஞர்களுக்கு எப்பொழுதுமே வர்த்தகர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நாங்கள் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துகின்றோம், ஒரு கலை நிகழ்ச்சி பற்றி திட்டமிடுகின்றோம் என்றால் குறிப்பிட்ட சில வர்த்தகர்களை நாங்கள் யோசித்து அவர்களிடத்தில் அனுசரணை பெற்று அந்த கலை நிகழ்ச்சியை நடத்துவதுதான் வழமையாக இருந்து வருகின்றது. ஆகவே வர்த்தகர்களே, அந்த வர்த்தகர் சங்கமே ஒரு கலை நிகழ்ச்சியை, தமிழர் திருவிழாவை நடத்துகின்ற பொழுது கலைஞர்கள் அதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்று தெரிவிப்பேன். நீங்கள் அவர்கள் பேசுவது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றுதான் என்னுடைய கருத்தை இங்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி ராஜன் அவர்களே. எங்களுக்கு இந்த இடத்துல வியாபாரம் பெருக வேண்டும், மக்கள் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு நேரத்தை அர்ப்பணித்து நாங்கள் இதை செயல்படுகிறோம். அதில் இருவரால் நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் தடை செய்ய நடத்தாமல் விடப்போவதில்லை. மென்மேலும் மெருகூட்டி இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்தத்தான் செய்கிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், தாயகத்தில் இருந்து ஏன் நீங்கள் கலைஞர்களை கூப்பிடவில்லை என்று. நாங்கள் அதற்காக சுவிஸில் இருந்து 2 கலைஞர்களை கூப்பிடுகிறோம். ஈழத்து பிறந்தவர்கள், அவர்களை கூப்பிடுகிறோம். ஆகவே நம்பிக்கையோடு வாருங்கள், உற்சாகம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாருங்கள். தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் முன்னெடுக்கின்ற இந்த விடயம் என்பது கலைஞர்களுக்கும் உற்சாகம் தரக்கூடிய விடயம் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக போன தடவையை விட இந்த தடவை மிகவும் கோலாகலமாக நடைபெறும் என்றது ஆணித்தரமான உண்மை. அதை நடத்தி காட்டுகிறோம். வர்த்தகர் சங்கம் நடத்துகின்ற இந்த தமிழர் திருவிழாவிலே வர்த்தக மையங்கள் அமைப்பது தொடர்பான ஒரு சர்ச்சை நிலவிக் கொண்டிருக்கின்றது. எல்லோரும் வெளியே, அதாவது ஒரு வர்த்தக நிலையத்திற்கு வெளியே வேறு இடங்களில் இருப்பவர்கள் தங்களுடைய வர்த்தக மையங்களை அமைக்கலாமா, ஏன் அமைக்கக்கூடாது என்ற கேள்வியும் இருக்கின்றது. இதற்கு வர்த்தகர் சங்கத்தின் சார்பிலே நீங்கள் தெரிவிக்கக்கூடிய பதில் என்ன? கடந்த வருடமும் வெளியிலிருந்து வர்த்தகர்கள் லாட்ஜவில் கடை போட்டவர்கள். ஆனால் இந்த வருடம் என்ன சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வர்த்தகர்கள் வெளியில் இருந்து வர்ற வர்த்தகர்களை இங்கே அனுமதிக்க வேணாம் என்று எங்கிட்ட கோரிக்கை வைத்தார்கள்.
ஆனால் நாங்கள் வந்து மேரியில் வந்து 3 நாள் பெர்மிஷன் எடுத்திருக்கிறோம். இங்கே உள்ள தமிழ் வர்த்தகர்கள் அத்தனை பேரும் கடை போடலாம் என்று சொல்லி வெளி வர்த்தகர்களை நாங்கள் தவிர்க்கிறதுக்கு அவர்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்ற காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வர்த்தகத்தை அவர்கள் அந்த ஒரே ஒரு நாளில் வந்து அவர்கள் யாரிடமே அனுமதி பெறாமல் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் வந்து அவர்கள் அந்த வியாபாரத்தை நீங்கள் முடிந்தளவு நிற்பாட்டை சொல்லி கேட்டிருக்கிறார்கள். லாச்சப்பிள்ளை என்னென்னு சொன்னால் இந்த வெளியோரமாக வந்து அந்த பிள்ளையார் கோயில் திருவிழாண்டு கடைகளை போடுறத லாச்சப்பிள்ளை உள்ள வர்த்தகர்கள், அதாவது குறிப்பாக இந்த புடவைக்கடை பலசர கடை ஆட்கள் விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால் லாச்சப்பிள்ளைன்ற வாடகை மற்றும் அவர்கள் மற்ற நாட்களில் ஏற்கனவே வளமை கொண்டு இப்போ லாச்சப்பிள்ளை சனம் குறைவு, பிஸ்னஸ் குறைவு. அப்போ நாங்கள் ஒரு 3 நாள் சந்திப்பு செய்து நாங்கள் நிர்வாக கூட்டங்கள் மற்றும் வர்த்தகர்கள் புடவைக்கடை முதலாளிமாரண்டு எல்லாரையும் சந்தித்த அவை என்னென்னு சொன்னால் வர்த்தக சங்கம் இயங்குகிறது. ஆனால் எங்களுக்கான சில வேலைகளை வர்த்தக சங்கம் செய்தரவில்லை. வெளியிலேருந்து வீடுகளில் வைத்து பொருட்களை விற்பவர்கள் லாச்சப்பிள்ளை வந்து வர்த்தகத்தை செய்துவிட்டு போகிறார்கள். ஆனால் அதனால் தங்களுக்கு பாதிப்பு வருகிறது என்று நிறைய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு பண்ணினபடியாக கடந்த முறையும் அதே மாதிரி இருந்தது. நாங்கள் ஒரு அறிவித்தலை மாத்திரம்தான் விட்டுருந்தோம். வெளியிலேருந்து வர வேண்டாம், அப்படி கடைகளை போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அன்பான ஒரு வேண்டுகோளாக விட்டுருந்தோம். ஆனால் இந்த முறை நிறைய பேர் வர்த்தக சங்கம் இப்படி இயங்குது, நிறைய வேலை திட்டங்களை செய்தேன், உங்களால் இது செய்ய முடியலை என்றபடியாக நாங்கள் நகர சபையிடம் இந்த தமிழர் திருவிழான்னு சொல்லி 3 நாள் அனுமதி எடுத்தோம். அனுமதி எடுக்கல அவை எப்படின்னு சொன்னால் பாரிஸ் 10 இருக்கிற லாச்சப்பிள்ளை சுற்றியுள்ள இடங்களுக்குத்தான் இந்த 3 நாள் தமிழர் திருவிழா செய்வதற்கான அனுமதியை வழங்கினோம். அப்போ அதில் அவை சொல்லப்பட்டது லாச்சப்பிள்ளை உள்ள கடைகள் அனைத்துமே நீங்கள் முன்னுக்கு மேசை போட்டு உங்களோட வியாபாரத்தை உங்களோட ஏரியாவை அனிமேட் பண்ணி சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு தாங்கள் அனுமதி தாரோம். அதே நேரம் வெளியிலேருந்து வர்த்தகர்கள் வந்திருந்தால் அதை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண வேணும். உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து என்னென்னா உங்களோட கம்யூனிட்டி உங்களுடைய ஆட்கள் தான் வெளியிலேருந்து பெரியணும்ன்றபடியாக தான் நாங்கள் இந்த முறை லாச்சப்பிள்ளை இருக்க எல்லா கடைகளுக்கும் ஒரு அடையாள அட்டை மாதிரி உண்ட 29, 30, 31 ஆகஸ்ட் மாதத்துக்குரிய அடையாள அட்டையாக கொடுக்க போகிறோம். அதில் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் நாங்கள் ஒரு 4 இல்லை 5 பேரை நியமிக்கிறோம். அவை வந்து உங்களோட கடைக்கு முன்னுக்கு வெளியாக்கள் போட்டிருந்தா கேட்பினோம் உங்கள்கிட்ட இந்த பட்ஜ் இருக்காண்டு அந்த பட்ஜை காட்டினா அதிலேருந்து எந்த கதையும் இல்லாமல் விலகி கொண்டு வேணும். அதால் அனைத்து கடைகளும் கொடுக்கிறோம். அதுவும் நாங்களும் அதை விரும்ப இல்லை. ஆனால் லாச்சப்பிள்ளையில் இன்றைய நிலைமை இந்த மிகப்பெரிய நிகழ்வை தமிழர் திருவிழாண்டு இந்த மிகப்பெரிய நிகழ்வை லாச்சப்பிள்ளை உள்ள வர்த்தகர்கள் தான் தாங்கினோம். தங்களுடைய பொருளாதார உதவியை தந்து அதை எப்படின்னு சொன்னால் ரோட்டை அழகுபடுத்தி அந்த கலை நிகழ்வுகளை இந்தியாவிலேருந்து கலைஞரை கூப்பிட்டு தாயகத்தில் இல்லை ஐரோப்பாவிலேருந்து கலைஞர்களை கூப்பிட்டு மற்றும் 3 நாள் கலை நிகழ்வை செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை தேவைப்படுது. அதை இந்த லாச்சப்பிள்ளை இருக்கிற வர்த்தகர்கள் தான் எங்களுக்கு தெரியணும். அப்போ அவ சொல்கிற சில வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது எங்கள்கிட்ட. அதையும் உள்வாங்கித்தான் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கு. அவையை விட்டுட்டு தமிழர்கள் தானே எல்லாரும் வாங்கணுன்னு சொன்னால் அதையும் இங்கே இருக்கிற வர்த்தகர்கள் விரும்பல். ஏன்னா நாங்கள் இந்த லாச்சப்பிள்ளை வர்த்தகம் பெருகிறதுக்காண்டி தான் இந்த நிகழ்வை செய்கிறீங்கள். அப்போ லாச்சப்பிள்ளைக்கு மக்கள் வர வேணும்னு சொன்னால் நாங்களும் அதிலே ஏதாவது ஒரு பிரயோசனம் அடைய வேணும். அதனால் இந்த முறை அதாவது கூடுதலாக புடவையும் பலசரக்கையும் முழுமையாக நாங்கள் தடை செய்கிறோம். அப்படி மற்ற சங்கங்கள் சமூக நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் மற்ற ஊர் சங்கங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட ஒரு அனுமதியை பெற்றுட்டு நீங்கள் உங்களுடைய கடைகளை நிறுவலாம். குறிப்பாக இந்த வெளியிலே இந்த அதாவது வீடுகளில் வச்சு உடுப்புகள் விற்கிறாக்களும் முழுமையாக லாச்சப்பிள்ளை நாங்கள் தடை செய்கிறது. அதுவும் லாச்சப்பிள்ளை இருக்கிற வர்த்தகர்கள் அவை தான் நன்மை அடையணுன்றதுக்காண்டி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அது மாதிரி பலசரக்கு கடைகளும் மற்ற எல்லா ஊர்ச்சங்கங்கள் விளையாட்டுக் கழகங்கள் மற்ற தேசிய கட்டமைப்புகள் எல்லாரும் வரலாம். அவைக்கான அனுமதியை நாங்கள் வர்த்தக சங்கம் வழங்குவோம். அவை வழங்க போல செயல்படலாம். இதுதான் வழங்கப்பட்ட இது சட்டமன்றது இல்லை. ஆனால் இந்த 3 நாளும் தமிழர் வர்த்தக சங்கம் பெறுகிற அனுமதிக்குள்ளே அது அடங்குறபடியாக இதை இந்த முறை நடைமுறைப்படுத்துறதுக்கு முழுமையாக முயற்சி செய்கிறோம். அவ்வளவுதான். மிக தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வெளியால் இருக்கின்ற வர்த்தகர்கள் நிச்சயமாக நீங்கள் லாச்சப்பிள்ளையில் வர்த்தக பணியில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வேண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நிர்வாக சபை உறுப்பினர் சொல்லுங்கள் தலைவர். மன்னிக்க ஒன்றும் என்னென்னு சொன்னால் வர்த்தகர்கள் எங்களுடன் ஒத்துழைப்பு தாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை பூற்ற கடைக்காரர் அத்தனை பேரும் எங்களோட தமிழர் வர்த்தக சங்கத்தோடு சேர்ந்து நீங்கள் செயற்படுங்கள். ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு ஒரு மிக பாரிய ஒரு பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நீங்கள் ஒத்துழைத்தால் தான் நாங்கள் இதை மென்மேலும் இதை நாங்கள் செய்ய முடியும். தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை பூற்ற
வர்த்தக நிறுவனங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் யாருக்கு கடை கொடுக்க போகின்றதை முன்கூட்டியே எங்களுக்கு அறிய தந்தால் நாங்கள் அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு தொடர்வோம். பரமேஸ்வரன், கலை நிகழ்ச்சிகள் தொடர்பாக பேசுவதற்கு நிறையவே நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், சொல்லுங்கள். இந்த 3 நாள் நிகழ்வுகளில் 3 நாளும் மதியம் 1 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு நிகழ்வு நடைபெறும். 6 மணியில் இருந்து இசை நிகழ்வு, முழுக்க இசை நிகழ்வு, அதாவது பாடல் நிகழ்வு நடைபெறும். இசைப்பிரியனுடைய இசையில் தான் அந்த 3 நாள் நிகழ்வுகளும் வெகு விமர்சையாக இடம்பெற இருக்கிறது. பல்லாயிரம் பாடல்கள், தேசத்து பாடல்கள், பக்தி பாடல்கள், உணர்வான பாடல்களை தந்தவர் இப்பொழுது எங்களோடு அருகில் இருக்கிறார் என்றால் அது பெரிய மகிழ்ச்சி. அவருடைய இசையிலே பிரமாண்டமான முறையில் இடம்பெறப் போகிறது. அங்கே பயிற்சிக்கு வராதவர்கள் நிச்சயமாக மேடையில் அனுமதிக்க மாட்டார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு பாடல் பாடுவதற்கு முன்னர் இதனை பல மேடைகளில் கூறியிருந்தாலும் கூட சிலர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பாடுவேன், மேடையில் வந்து நேரடியாகவே பாடுவேன், ஏன் என்னை அனுமதிக்கவில்லை என்று கேட்டவர்கள் இருக்கின்றார்கள். பாடகர் என்ற வகையிலே நீங்கள் அதற்கான விளக்கத்தை கூறுவது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். நிச்சயமாக இங்கே பாடகர் இல்லை என்றதல்ல, எல்லோருமே பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி இல்லாமல் யாரும் பாட முடியாது. அந்த இடத்துல வந்து மற்றவர்களை சுரண்டி அவர்கள் பல பிரச்சனைகளோடு இருப்பார்கள். அவர்கள் கருத்தை கொடுத்து அவர்கள் முரண்டு பாட்டால் அவர் பேசி போட்டார் என்ற முரண்பாடுகள் வரும். எனவே முன்கூட்டியே வடிவாக தளத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். பாடல்கள் தங்களுடைய பாடல்களை 3-4 பாடல் என்று கொடுத்திருக்கிறார்கள். இனி அவர்கள் அதை பயிற்சி எடுத்துக்கொண்டு இன்ன பாட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணப்படும் என்று கொடுத்து அந்த பாடல் கொடுப்பார்கள். இந்த கலை கலாசார நிகழ்ச்சிகளில் மக்கள் ஏன் பங்கு பெற்ற வேண்டும்? இந்த கலை கலாசார நிகழ்ச்சிகள் ஏன் நடத்தப்பட வேண்டும்? நாங்கள் பல விடயங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம், பல விடயங்களை மறந்து கொண்டிருக்கின்றோம். அந்த விடயங்களை நினைவூட்டுவதும் அந்த விடயங்களை நிலைநிறுத்துவதும் இந்த கலை கலாசாரம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணியிலே வர்த்தகர் சங்கம் ஈடுபடுவது என்பது உண்மையில் பாராட்டுக்குரியது. எனக்கு அந்த விடயம் மிகவும் பிடித்திருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொரு பணிகள் செய்கின்றார்கள், இந்த கலைத்துறையிலே அவர்கள் கவனம் செலுத்துவது மிகவும் பிடித்திருக்கிறது. இது தமிழருக்குரிய திருவிழா, தமிழர் திருவிழா, வர்த்தகருக்குரிய பெருவிழா. அனைத்து வர்த்தகர்களும் சந்தோஷமாக நீங்கள் உங்கள் வியாபாரத்தை செய்யுங்கள். அனைத்து மக்களும், அனைத்து தமிழ் மக்களும் வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த திருவிழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லது. தமிழ் உறவுகளே, தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் நடத்துகின்ற தமிழர் திருவிழா 29, 30, 31 தேதிகளில் பாரிஸ் நகரத்திலே தமிழர்களுடைய வர்த்தக மையமாக திகழக்கூடிய லா ஷப்பல் பகுதியில் நடைபெறப் போகின்றது. அந்த விழாவிலே நீங்கள் எல்லோரும் நேரடியாக வருகை தந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த விழாவை நீங்களும் சிறப்பிக்க வேண்டும் என்று நாம் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுத்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம். வலிமை மிகுந்த வர்த்தக சங்கம், பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கம். கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி தமிழ் சரிகமபா ஷாம்லா. வருகிற ஆகஸ்ட் 29, 30, 31 தேதி நம்ம பாரிஸ்ல கோடையில் தமிழர் திருவிழா 2025 நடக்க போகுதுங்க. நம்ம தமிழர் வர்த்தக சங்கம் நடத்தும் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில நானுமே கலந்துக்கிட்டு பாட போறேன். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாம் உங்க குடும்பத்தோட வரணும். இந்த தமிழர் திருவிழாவை இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடு செஞ்சிருக்கிற ஆர்கனைசர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்க எல்லாரையும் பார்க்க நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா உங்களை வந்து மீட் பண்றேன். மறக்காம வந்துருங்க கோடை திருவிழால.